தொடக்க பால் கூட்டுறவு சங்க ஊழியர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழக அரசு நடத்துவதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழகத்தில் தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்களின் பணிபுரிந்து வரும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சுமார் 2000 பேர் உள்ளனர். இவர்களுக்கு தமிழக அரசு ஓய்வூதியம் வழங்குவதில்லை. விவசாயிகளிடம் நேரடியாக பால் கொள்முதல் செய்யும் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்காமல் கொள்முதல் செய்த பாலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நிலையில் உள்ள ஊழியர்களுக்கு மட்டும் ஓய்வூதியம் வழங்க தனி நிதியம் பராமரிக்கப்பட்டு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்பது ஊழியர்களிடையே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. இவ்வாறு தொடக்க பால் கூட்டுறவு சங்க ஊழியர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தி வருவது வருந்தத்தக்கது மட்டுமின்றி சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கினால் தமிழக அரசுக்கு பெரிய அளவில் நிதி சுமை ஏற்பட போவதில்லை. ஆனாலும் அவர்களின் கோரிக்கையை பரிசீலிக்க மனமில்லாமல் அவர்கள் கோரிக்கையை தொடர்ந்து திமுக அரசு புறக்கணித்து வருவது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக பால் உற்பத்தி துறையில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்குவதைப் போலவே தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்களின் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க தனி நிதியம் அமைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அவர்களின் இதர கோரிக்கைகளான மருத்துவ காப்பீடு, நாள்தோறும் 500 மில்லி பால் மற்றும் பண்டிகை காலங்களில் ஆவின் இனிப்பு, நெய் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவருடைய இந்த கருத்தும் தற்பொழுது வைரலாகி வருகிறது. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. நன்றி.